ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப நாளாகவே இந்த பிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்து போஸ்ட் பண்ணாமையே விட்டுட்டேன். ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் எடுத்தேன். அது எந்த இன்ஸ்டாகிராம்னு கூட மறந்துருச்சு. ரீசன் என்னென்னா, நம்ம விஜய் வந்து தங்கியிருக்கார் இல்லையா ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இருந்து அவர் வெளியில் வரா மாதிரி பிக்கு ரீசெண்டாக ஒரு ஃபேன் பேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக்கை எப்போவுமே கையில் புக்கும் கையுமா தான் இருப்பார் போல இருக்குது. ரொம்பவே படிப்ஸ் தான் போல் நம்ம ஹீரோ. ரீசெண்டாக இந்த பிக்கெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்பவே டென்ஷனாக 2 நாளாக சீரியல் என்ன ஆக போகுது என்ன ஆக போகுதுன்னு ஒரே டென்ஷனாக இருக்காங்களா. சரி, ஓகே, இந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்கை ஷேர் பண்ணால் கொஞ்சம் கூலாக இருப்பாங்கள்ல அப்படின்ட்டு தான் நம்ம விஜயோட அந்த பிக்ஸ் எல்லாம் எடுத்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. எஸ், அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி பிரியாவும் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். என்னென்னா, ரேப்பிடோக்கு வந்து ஒரு ஆட் வந்து பண்ணியிருக்காங்க, ப்ரமோஷன் வீடியோ. அதை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக அவங்களுமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான 2 காஸ்ட்யூமில் அவங்களே வந்து பேசுகிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நம்மளோட மகாநதி டீம் வந்து அண்டாக்க கசமுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அங்கே எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட பாஸ்கர் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ரீசெண்டாக அந்த ஷோவில் ஆஃப் ஸ்க்ரீனில் எடுத்த பிக்ஸ் எல்லாம். ஹீரோவோட தலையை பாருங்களேன், எப்படி செட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா சூப்பராக தூக்கி நிறுத்தி செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். அவ்வளோ விரும்பி பார்த்தோம் அந்த அண்டாக்க கசம் ஷோவை. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. எல்லாருமே ரசித்து பார்த்த ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்குங்க இன்றைக்கி.